கிளிநொச்சி உடுத்தரப்புறம் பகுதியில் வசித்து வந்த சந்திரகுமார் ஜெருசா காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி மக்களின் நிலைப்பாட்டை நியூஸ் போஸ்ட் வினவியது. திருவரத்துல இந்த புள்ள இப்ப காணாம போய் பிரச்சனை, இந்த துரிதமாக இந்த புள்ள இப்படியான சம்பவங்கள் இனிமேல் நடக்காதபடி வேண்டுகோள் போகும். இனிமேல் இது நடக்காத மாதிரி தடுக்கணும். எல்லாருக்கும் வேதனை தரக்கூடியதான். நான் ஒரு இனர் அதை துணிவா செய்து கொண்டுதானே இருக்கலாம். எங்களுக்கு கேட்கிற போது எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, வேற பிள்ளைகள் இருக்குது. எங்களுக்கு கேட்கிற போது இதேவே படிக்குது. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டியது இந்த சமூகத்திலே வாழ்கின்ற அனைவரதும் கடமையாகும். இன்றைய இந்த குழந்தைகளுக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் எதிர்காலத்திலே இது வளர்ந்து சென்று இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்கால சந்ததிகள் அழிக்கப்பட போகின்ற ஒரு நடவடிக்கை நடக்கப் போகின்றது. எனவே இதில் எல்லோரும் விழிப்பாக இருந்து இதற்கு நாங்கள் ஒரு தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கை சம்பந்தமாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பது வெளிக்கொணரப்பட வேண்டும். அவர் பெற்றோர்கள் கூறுவது போல பிசாசு பிடிச்சது, பேய் பிடிச்சது என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இது இருக்கின்றது. இதனுடைய உண்மைத்தன்மை நிச்சயமாக வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன்.